ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், "There is no secret to success. It is the result of preparation, hard work and learning from failure." ஜெனரல் காலின் பாவெல். அதாவது, வெற்றி அடைவதற்கு எந்த ரகசியமும் இல்லை. வெற்றி அப்படின்றது எதனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ப்ரிப்பரேஷன் சிறந்த தயாரிப்பு, அடுத்தது கடினமான உழைப்பு, அடுத்தது நம்ம அடைந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். இந்த ப்ரிப்பரேஷன், அடுத்தது ஹார்ட் ஒர்க், அடுத்தது நம்ம அடையிற தோல்வியிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளுதல், இந்த 3 விஷயத்துடைய ரிசல்ட் தான் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நடுவில் வர ஃபெயிலியர்லேருந்து லெசன் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? கன்ஜங்ஷன்னா 2 வார்த்தைகளையோ அல்லது 2 சென்டென்ஸையோ ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய இணைப்பு வார்த்தை. அதுக்கு பேர் தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 கன்ஜங்ஷன். அண்ட், பிகாஸ், பட், ஸோ. இந்த அண்ட், பிகாஸ், பட், ஸோ இந்த 4 கன்ஜங்ஷனையும் எந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இந்த ஸ்லைடை பாருங்கள். டிஃபைன் கன்ஜங்ஷன். அதாவது கன்ஜங்ஷன்னா என்ன? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, a conjunction is a word that joins 2 words or sentences. கன்ஜங்ஷன் அப்படின்றது 2 வார்த்தை அல்லது 2 சென்டென்ஸை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய வார்த்தை. கன்ஜங்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசும்பொழுது அல்லது இங்கிலீஷில் எழுதும்பொழுது இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி 2 வார்த்தைகளையோ அல்லது 2 சென்டென்ஸையோ நம்ம ஒன்றா இணைக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அண்ட். அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்கள். Conjunction and is used to join words and sentences that have similar ideas and have some relation. அதாவது 2 வார்த்தைகள் அல்லது 2 சென்டென்ஸ், 2 வாக்கியம், இதை இணைப்பதற்கு தான் இந்த கன்ஜங்ஷன் பயன்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ 2 வார்த்தைக்கு நடுவுலையோ அல்லது 2 சென்டென்ஸ்க்கு நடுவுலையோ போட்டு அந்த சென்டென்ஸை நம்ம இணைப்போம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த சென்டென்ஸ் ஒரே மாதிரியான கருத்துக்களை உடையதாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸை இணைப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய கன்ஜங்ஷன் தான் அண்ட். இப்போ உங்களுக்கு அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளையோ அல்லது 2 சென்டென்ஸையோ இணைப்பதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அந்த 2 வார்த்தை அல்லது அந்த 2 சென்டென்ஸ், இது 2த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். 2ம் ஒரே மாதிரியான கருத்துக்களை உடையதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம அண்டு போடணும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த ஸ்லைட் பாருங்கள். My mother went to the market and bought some vegetables. My mother went to the market and bought some vegetables. என்னுடைய அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க, காய்கறி வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது 2மே ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அதனால் நம்ம அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் இங்கே யூஸ் பண்ணி மை மதர் வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இந்த 2 சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்கிறோம். அதாவது மை மதர் வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்றது ஒரு தனி சென்டென்ஸ். அடுத்தது
மை மதர் பாட் சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரணும் இல்லைங்களா. என்னுடைய அம்மா மார்க்கெட்டுக்கு போனார்கள், என்னுடைய அம்மா கொஞ்சம் காய்கறிகள் வாங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஒரு செயல் நடந்து அடுத்த செயல் அடுத்ததே நடக்குது, அது தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனால் நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸையும் அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை கொண்டு நம்ம இணைச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன் பிகாஸ். இந்த பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை பிகாஸ் இஸ் யூஸ்டு டு ஷோ ரீசன். அதாவது பிகாஸ் அப்படின்ற இந்த கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காரணம் சொல்கிற மாதிரி இருக்கும் சென்டென்ஸ். ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸை இணைப்பதற்கு பயன்படக்கூடிய கன்ஜங்ஷன் தான் வந்து பிகாஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா. இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் பிகாஸ் ஐ வாஸ் சிக். நான் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ஸ்கூலுக்கு போகல, ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு காரணம் கேட்கும்போது, ஏன் நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு சென்டென்ஸு, ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் அப்படின்றது ஒன்று, நான் ஸ்கூலுக்கு செல்லவில்லை. ஐ வாஸ் சிக் அப்படின்றது இன்னொரு சென்டென்ஸ் இல்லைங்களா. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு நம்ம ஸ்கூலுக்கு போகாததுக்கு காரணத்தை சொல்கிறோம். அதனால தான் நம்ம பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் பிகாஸ் ஐ வாஸ் சிக். இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம், எழுதலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன் ஸோ. இந்த ஸோ அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்கள். கன்ஜங்ஷன் ஸோ இஸ் யூஸ்டு டு ஷோ ரிசல்ட். இந்த ஸோ அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஏதாவது ரிசல்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, இதனால் இது ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிசல்ட்டை காட்டுவதற்கு பயன்படக்கூடிய கன்ஜங்ஷன் தான் ஸோ. இப்போ நம்ம இந்த ஸோ அப்படின்ற கன்ஜங்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா. இந்த ஸ்லைட் பாருங்கள். எக்ஸாம்பிள், இட் இஸ் ரெய்னிங் ஸோ த ப்ரோக்ராம் இஸ் கேன்சல்டு. இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதனால் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவாக அப்பொழுது நடப்பதாக இருந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கிறது, அதனால் இந்த விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து அதோடைய ரிசல்ட்டை பற்றி பேசுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஸோ அப்படின்ற இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி பேசலாம், எழுதலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸோவை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை ஒன்றா இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன் பட். இந்த பட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை, பட் இஸ் யூஸ்ட் டு ஜாயின் டூ ஐடியாஸ் தட் ஆர் ஆப்போசிட். இந்த பட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னாக்கா, ரெண்டு கருத்துக்கள் வெவ்வேறுபட்ட கருத்தாக இருக்கும், அதுக்கு எதிரெதிர் கருத்துக்களை உடையதாக இருக்கும் ரெண்டு வாக்கியமும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய கன்ஜங்ஷன் தான் பட். பட் அப்படின்ற கன்ஜங்ஷனை ஆப்போசிட் மீனிங் கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸையோ இணைப்பதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இட் ரெயின்ட் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூடு. மிக அதிகமாக மழை பெய்தது, ஆனால் அந்த மேட்ச் தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், மேட்சை வந்து அவங்க நிறுத்திட்டுருக்கணும் இல்லைங்களா. ஆனால் மழை நிறைய பெஞ்சிச்சு, ஆனால் நடந்த விஷயம் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்குது. மேட்ச் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஐடியாஸை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய கன்ஜங்ஷன் தான் பட். மழை பெஞ்சிச்சு, ஆனாலும் மேட்ச் வந்து கண்டினியூவாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸில். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து அண்ட், பிகாஸ், பட், ஸோ இந்த 4 கன்ஜங்ஷனை
எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ரெண்டு வார்த்தைகளையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸையோ இணைப்பதற்கு கன்ஜங்ஷனாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாமா. பாருங்கள் இந்த ஸ்லைடை. சூஸ் த சூட்டபிள் கன்ஜங்ஷன் பட் அண்ட் பிகாஸ் ஸோ. இந்த 4 கன்ஜங்ஷனில் இந்த 4 சென்டென்ஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். Our team played well dash won the trophy. Our team played well dash won the trophy. ரெண்டாவது, she slipped badly dash she did not hurt herself. She slipped badly dash she did not hurt herself. மூணாவது சென்டென்ஸ். The box was heavy dash Kumar could not lift it. The box was heavy dash Kumar could not lift it. நாலாவது சென்டென்ஸ். Rani was late to school dash she missed the train. Rani was late to school dash she missed the train. எந்த சென்டென்ஸ்க்கு எந்த கன்ஜங்ஷன் சூட் ஆகும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்க. 1. Our team played well and won the match. Our team played well and won the match. இந்த சென்டென்ஸில் நம்ம and அப்படின்ற கன்ஜங்ஷனை ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? இதில் our team played well அப்படின்னா எங்கள் டீம் ரொம்ப நல்லா விளையாடுச்சு. ரெண்டாவது பாகத்தில் இருக்கிறது பாருங்கள், won the trophy, ரொம்ப நல்லா விளையாடுச்சு. அடுத்தது என்ன நடக்கணும்? அவங்க ஜெயிக்கணும் இல்லைங்களா. ட்ராஃபியை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடைய சென்டென்ஸ். நல்லா விளையாடினாங்க, விளையாடி ட்ராஃபியை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே நம்ம வந்து and அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். Our team played well and won the match. அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸ். She slipped badly but she did not hurt herself. அவள் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. நல்லா கீழே விழுந்துட்டா என்ன ஆகிடணும்? ஹர்ட் ஆகிருக்கணும் இல்லைங்களா, காயம் பட்டிருக்கணும், அடிபட்டிருக்கணும். ஆனால் அவளுக்கு அடிப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. She slipped badly but she did not hurt herself. கீழே விழுந்துட்டாக்கா அடிபட்டிருக்கணும், ஆனால் நடந்தது வந்து அதற்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஆனால் அவளுக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து பட் அப்படின்ற கன்ஜங்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். The box was heavy so Kumar could not lift it. அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதோடைய ரிசல்ட் என்ன? அதனால் குமாரால் அதை தூக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஸோ அப்படின்ற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள். ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் பிகாஸ் ஷீ மிஸ்ட் த ட்ரெயின். ராணி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டா. எதனால் லேட்டாக வந்தா? அவள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு அதோடைய காரணத்தை சொல்கிறாங்க. லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன? ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால ராணி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே நம்ம வந்து பிகாஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன வியூவர்ஸ், இந்த லெசனில் நம்ம பார்த்த பட் அண்ட் பிகாஸ் ஸோ இந்த 4 கன்ஜங்ஷனையும் எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும், 2 வாக்கியங்களையோ வார்த்தைகளையோ இணைப்பதற்கு அப்படின்னு நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.